அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் அநேக நன்மைகளை அவருடைய கரங்களில் வைத்திருக்கிறார். அவரிடம் குறைவே கிடையாது. என்னதான் குறைவே கிடையாது. ஆனால் நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நிறை என்பது என்ன தெரியுமா? நிறைவுனா என்ன? ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறது தான் நிறைவு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் நிறைவுள்ளவராக இருப்பதை போல நீங்களும் என்ன செய்யணும்? நிறைவுள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் நம்ம குறை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். எப்படிப்பட்ட குறை? முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? கடவுளுக்குள்ள ஒரு குறை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் எல்லாருமே குறையுள்ள காரியங்கள் தான். சரியா? யாராவது ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் உயர்வாகத்தான் இருந்து கொண்டே இருப்பார்கள். யாருக்கும் யாரும் உச்சத்தில் யாரும் இருக்கிறது அல்ல. ஒருவருக்கு ஒருவர் மேற்பட்டவன் இருப்பார். ஆனால் ஆவியில கடவுளே உனக்கு முன்பதாக இருக்கிறார். அவருடைய ஆவியை உனக்குள்ளாக ஒரு நிறைவாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பெரும் மகிழ்ச்சி உனக்குள் வரும், ஒரு சமாதானம் வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு பலன் வரும். இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் அதை எதிர்த்து நிற்கிற துணிவை அந்த நிறைவு கொடுக்கும். இந்த உலகம் உனக்கு கொடுக்காது. உலக மனிதர்கள் கொடுக்க மாட்டார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களும் உனக்கு எப்படி சொல்றது, அந்த தைரியத்தை கொடுக்காது. என் ஆண்டவருடைய நிறைவு உனக்கு முன்பதாக இருக்கும் என்றால், உனக்குள் நிரம்பி இருக்கும் என்றால், அது எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலனை உனக்கு என்ன செய்யும்? கொடுக்கும். அதனால தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். நம்ம செய்கிற காரியங்கள் அத்தனையும் பொறுத்து கொண்டு என்ன செய்கிறாரு? பொறுமையா இருக்கிறார். அவர் நிறை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்று என்னிடத்தில் முக்கியமாக பேச சொன்னது பணம், பணம், பணம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பணம் தாங்க மனிதனுக்கு பெரியதொரு அத்தியாவசியமானதாக இருக்கிறது. பணம், 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 பணம். பணம் என்றால் பணம் கூட என்ன செய்யுமா? வாயை திறக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. எனக்கு என்னன்னா, இங்க பாருங்களே, நிறைய பணம் வைத்திருக்கிறவர்களை காட்டிலும் ஒன்றுமே இல்லாதவர்கள் தான் மன நிறைவும் மகிழ்ச்சியுமா இருக்கிறார்கள். நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன், நிறைய காரியங்களை பார்த்துருக்கேன். அவங்கள்ட்ட நான் சொல்கிற விஷயம், நீ எப்படி சந்தோஷமாக இருக்குன்னா, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. பணம் நிறைய வைத்திருக்கிறவங்களை கேட்டு வைங்க, அவங்க வெளியில் பார்க்கும்போது நல்லா என்ன செய்யுது, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பில்டப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பெரிய நிலையில் இருக்கிறதே போல இருக்கும். ஆனால் அவர்களை கூப்பிட்டு கேளுங்க, அவருடைய புலம்புல ஒரு நாள் இல்லை 10 நாள் கேட்டால் கூட என்ன செய்ய முடியாது, முடியாது. எண்டே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அவருடைய தேவை அதிகமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பணத்தை நேசிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், பணத்தை அன்பு செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தெரியுமா உங்களுக்கு? வேதம் தெளிவா சொல்றது, பணத்தை தேடி ஓடுகிற நீ சோதனையில் அகப்படுவாய், சோதனை அகப்படுவாய், சோதனைக்குள்ள அகப்படுவாய். சோதனை உன்னை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா சூழ்ந்து நிற்கும். எதுக்கு நம்ம தேவையில்லாம உள்ள போய் மாட்டிக்கணும், மாட்டிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. மாட்டிக்கணும். எதுக்கு நம்ம மாட்டணும்? நம்மளுக்கு அது தேவையே இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பணம் தேவையில்லை ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு பணம் தேவையில்லை, நீங்க தான் ஆண்டவரே எனக்கு தேவை, நீங்க தான் எனக்கு தேவை ஆண்டவரே, அத்தனை செல்வ செழிப்புள்ளவர் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. ஒரு விஷயத்தை நீங்க ஆழமா புரிந்து கொள்ளணும். நீங்கள் பணத்தை தேடி ஓடுகிற நாட்களை தவிர்த்து கடவுளை நோக்கி ஓடுகிற நேரங்களையும் காலங்களையும் நீங்க அதிகப்படுத்துங்க. ஏன்னா அவர் தான் நிறைவுள்ளவராக இருக்கிறார். அவர் உனக்கு செழிப்பின் ஆவியை கட்டளையிட்டார்னு வச்சுக்கவே, உன்னை யாராலும் எதுவுமே என்ன செய்ய முடியாது, அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது, உன்னுடைய உயர்வை தடுக்க முடியாது. உன் வீட்டில் எல்லாவற்றையும் நிரப்பி விட்டுருவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் என்ன செய்வார்? நிரப்பிடுவார், நிரப்பிடுவார். போதும் போதும் மட்டும் உன்னை என்ன செய்வார்? நடத்துவார். என் அன்புக்குரியவர்களே, ஒரு தாய் தன் மகனை பசியோடு இருக்கிறத பார்த்துட்டு விரும்புவாளா? தன்னுடைய கரங்கள் எல்லாமே இருக்கு,
அத்தனை விதமான அறுசுவை உணவு என்னுடைய கையங்களில் இருக்கு. ஒரு குழந்தையை பெற்ற தாய் அவைகளை கொடுக்காமல் பார்த்து கொண்டிருப்பாளா? கதற விட்டு கொண்டிருப்பாளா? கண்ணீர் வடித்து கொண்டிருக்க பார்ப்பாளா? எப்படின்னு பாருங்க. அந்த தாயினுடைய உள்ளத்தை காட்டிலும் மேலாக நான் உங்களை நேசிக்கிறேன், மேலாக உங்களை நடத்துகிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் கடவுள் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தர மாட்டேங்கிறாரு? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா பாருங்க, எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்தை நல்லா படிங்க. என் ஆண்டவர் தெளிவாக சொல்கிற விஷயங்களை நீங்கள் உள்வாங்குங்க, அவைகளின்படி நடங்க. உங்களை அசைக்கவே முடியாது இந்த உலகத்தில். ஏன்னா இப்போ என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் இப்படி இருந்த மகள் இப்படி ஆயிட்டாங்க, இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்றது உங்களை பாதிக்கின்றன. அவருடைய கண்களில் இருக்கிற அசுத்த ஆவிகள் உங்களை பற்றி கொள்கின்றன. ஏன்னா அசுத்த ஆவிகளுக்கு நீங்க நல்லா இருந்தா பிடிக்காது, உன் குடும்பம் சந்தோஷமா இருந்தா பிடிக்காது, உனக்குள்ள ஒரு சமாதானம் நிறைந்திருந்தா அதுக்கு பிடிக்காது. உன்னை துக்கப்படுத்துவதுதான் அதுக்கு சந்தோஷம், உன்னை வேதனைப்படுத்துறது தான் அதுக்கு சந்தோஷம், உனக்கு நோய்களை கொடுக்கறது தான் அதுக்கு சந்தோஷம். அதனுடைய வேலையே அதான். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய வேலைகளே அவைதான். அவைகளுடைய வேலைகளை அது சரியாக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய வேலையை சரியாக செய்யறதில்லை. அதனுடைய வேலைகளை சரியாக செய்யறதில்லை. கடவுளுடைய ஆவியின் ஏவுதலின்படி யார் ஓடுகின்றார்? ஓடிக்கொண்டிருக்கிறது யார்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? என் அன்புக்குரிய ஒரு வெறுமை நம்முடைய வாழ்க்கையை வெறுமையாக்கி கொண்டே இருக்கிறது. வேதனையிலும் இன்னும் வேதனை, சோதனையிலும் இன்னும் சோதனை, பிரச்சனையிலும் இன்னும் பிரச்சனை, கடனிலும் இன்னும் கடன். அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு உன்னுடைய வாழ்க்கையில்? நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் சாலிடாக உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி அதை ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுடைய நடைமுறைக்குள்ளே கொண்டுட்டு வாங்க. அப்போ தான் வேலை செய்யும் கடவுளுடைய ஆவி. இல்லைன்னா வேலை செய்யாது. தவறான யோசனைகளுக்குள்ளாக, தவறான சிந்தனைகளுக்காக அகப்படாதீங்க. நீங்கள் ஏமாற்றப்படாதிருங்கள். நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது நியாயமாக தோன்றும். நான் சொல்லுகிறேன், யாருக்கும் எதுவும் சொல்ல வேணாம். தேவன் வேதத்தை நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார். அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தை வாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. நான் சொல்லுகிறேன், ஒருவரை பற்றி முழுமையாக தெரியாத பட்சத்தில் நீங்கள் அவரை எப்படி நேசிக்க முடியும்? எப்படி நேசிக்க முடியும்? அப்படிலாம் நேசிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, தேவனை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றால், அன்பு செய்ய வேண்டும் என்றால், அவரை பற்றி முழுமையாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அறியாத பட்சத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தீங்கன்னு வைங்களே, ஏதோ இதை செஞ்சால் சரியாயிருமா, அதை செஞ்சால் சரியாயிருமா, அப்படி செஞ்சால் சரியாயிரும், இப்படி செஞ்சால் சரி, நீயே உனக்குள்ள ஒரு எப்படி சொல்ற ஒரு பாரத்தை தூக்கி வைத்து கொண்டிருக்கிறாய். பிரச்சனையை மேலும் வளர்த்து கொண்டிருக்கிறாய். சரி செய்வதற்குண்டான வழி என்னன்னா, நீ கடவுளோட ஒரு ஐக்கியமாவது, கடவுளுடைய பிரசன்னத்தை உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய சரீரத்தில், உன்னுடைய குடும்பத்தில் வேலை செய்ய வைப்பது. அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லைங்க. குடும்ப ஜெபம் பண்ணுங்க, ஜெபமால சொல்லுங்க, கடவுள் மேல் அன்பு செலுத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலே அவரை பற்றி முழுமையான அறிவை உன்னுடைய குடும்பத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. இதுதான் ரூட்டு. இதை விட்டுட்டு வேற ஒரு சொல்யூஷனை தேடாதீங்க. வேற ஒன்றுமே இல்லை. மற்றது எல்லாமே உன்னை ஏமாற்றுகிற காரியம். சில மனிதர்கள் சொல்லுவார், நீ அவ்வாறு செய்தால் சரியாயிரும், இவ்வாறு செய்தால் சரியாயிரும், நீ அங்க போனா சரியாயிரும், இங்க போனா நீ எங்க போனாலும் சரியாகாது. ஏன்னா பிரச்சனை வெளியில இல்லைங்க, உனக்குள்ள இருக்கு. பிரச்சனை உன் குடும்பத்துக்குள்ள இருக்கு. என்ன செய்யறது? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே. பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், முக்கியமான வசனங்கள். லூக்கா 16:19. பணக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் விலையுயர்ந்த ஆடையும் மெல்லிய உடையும் அணிந்து நாள்தோறும் ஆடம்பரமாய் விருந்தாடுவான். பிரைஸ் தி லார்ட். பணக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். நாள்தோறும் நல்லா எப்படி சொல்றது, ஆபரணங்கள், உடை,
நல்லா சுகபோகமா வாழ்ந்திருக்கிறார். வாசிங்க. அவனுடைய வாசல் அருகே லாசர் என்னும் ஏழை ஒருவன் கிடந்தான். லாசர் என்கிற ஒரு ஏழை இருந்தான். அவன் உடலெல்லாம் ஒரே புண்ணாய் இருந்தது. அவன் அப்பணக்காரனின் பந்தியில் சிந்தினவற்றை கொண்டு பசியாற்ற விரும்பினான். வாசிங்க. நாய்கள் கூட வந்து அவனுடைய புண்களை நக்கும். பாருங்க, இது ஒரு நிகழ்ச்சி ஆண்டவர் சொல்றாரு. ஒரு பணக்காரன் இருந்தான். அவனுடைய வாசல் படியில ஒரு பிச்சைக்காரனை போல ஒரு லாசர், ரொம்ப ஏழ்மையான ஒரு மனிதன் இருந்தான். அவன் வீட்டுக்குள்ள என்ன மிச்சமானதோ அதை போட்டு சாப்பிட்டு வந்தான். அவன் உடலெல்லாம் புண்களாய் இருக்கிற நாய்கள் கூட அவைகளை என்ன செய்கின்றன, நக்குகின்றன. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க. இந்த ஏழை இறந்தான். இந்த ஏழை இறந்துட்டான். வானதூதர் அவனை தூக்கி சென்று ஆபிரகாமின் அருகிலேயே அமர்த்தினர். பாருங்க, எங்க அமர்த்தினாரா? ஆபிரகாமின் அருகில். இங்க சொல்லப்படுறது ஆபிரகாம்ங்கிறது ஒரு பரலோகம். பிரைஸ் தி லார்ட். என்ன அர்த்தம்? பரலோகம். பரலோகத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? வானதூதர்களமா கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு அந்த லாசரை. பணக்காரனும் இறந்தான், புதைக்கப்பட்டான். அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகையில் ஏறெடுத்து பார்த்தான். தொலைவில் ஆபிரகாமையும் அவன் அருகிலேயே அமர்ந்திருந்த லாசரையும் கண்டான். பிரைஸ் தி லார்ட். இங்கே ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னா, அந்த பணக்காரனும் என்ன செஞ்சுட்டான்? இறந்துவிடுகிறான். லாசர் ஏழையும் இறந்து விடுகிறான். லாசர் எங்க போறாரு? பணக்காரன் எங்க போறாரு? அவன் சுகபோகமாக இந்த வாழ்க்கையில என்னென்ன அனுபவிக்க கூடாது அத்தனை என்ன செஞ்சான்? அனுபவித்தார். ஆனா ஒன்றுமே அனுபவிக்காம கஷ்டத்திலையும் வேதனையிலும் துன்பத்திலும் இருந்த லாசரு என்கிறவன் எங்க போயிட்டா? வாசிங்க. தந்தை ஆபிரகாமே, என் மீது இறங்கி லாசர் தன் விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து என் நாவை குளிரச் செய்யும்படி அவனை அனுப்பும். பாருங்க, மன்றாடுறார். மன்றாடும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த லாசருடைய நுனி கைகளிலே ஒரு சொட்டு தண்ணீரை நாவிலே நினைக்கும்படி அவனை அனுப்பும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில இதை பற்றின நாலேஜே இல்லை. இதுக்குள்ள என்ன சொல்லப்படுகிறதுன்னு தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை என்பது எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நோக்கணும். அதை பற்றின நோக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க இங்க சுகபோகமாக சொத்துக்களை சேர்ப்பதற்கோ பெரியதொரு பண வசதி வாய்ப்பா வாழ்றதற்கோ ஆண்டவர் உங்களை உருவாக்கலங்க. தாயின் கருவறையில் அப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு கொடுக்கலங்க. ஆண்டவர் எதற்காக உங்களை உருவாக்கினார் என்பதை அறியாது ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இருக்கிற வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களே வேற, உங்களை பற்றின எண்ணங்கள் வேற. பரலோகத்தில் இருக்கிற காரியங்கள் இந்த உலகத்தில் ஒன்று கூட கிடையாது. இங்க பாருங்க, கடவுளுக்காக ஒரு துக்கப்படுங்க, உங்களுடைய மன நிறைவா இருக்கும். கடவுளுக்காக ஒரு விஷயத்தை இழந்து பாருங்க, அத சந்தோஷம் உங்களை அளக்கவே முடியாது. கடவுளுக்காக தன் உடலிலோ தன்னுடைய ஏதாவது ஒரு காரியங்களை அடிபட்டு பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் சமாதானமா இருக்கும். ஏன் நீங்க துக்கப்படுறீங்க? அது உங்களுக்காக. ஏன் உங்களுக்காக வேதனைப்படுறீங்க, புலம்புறீங்க? உங்களுக்காக. கடவுளுக்காக நீங்க என்ன செய்றீங்க? கடவுளுக்காக எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வந்து நின்றோட்டுமே எனக்கு ஒரு காட்சியை காமிச்சார். என்ன தெரியுமா? உங்க கை கால் வாய் எல்லாத்தையும் பூராத்தையும் கட்டி வச்சிருக்கான் சாத்தான். பிரைஸ் தி லார்ட். எப்படி வச்சிருக்கான்? கட்டி வச்சிருக்கான். என்ன ஆண்டவரே இப்படி இருக்கிறாரு. அதனால தான் ஆர்சி மக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? ரட்சிக்கவே படலை. ஏன் சபைக்காரர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார் என்றால் இதுதான் உங்களுடைய நிலைமை. ஒவ்வொரு மாதமும் அந்த கட்டுகளை அவிழ்த்து அனுப்பிவிட்டா அடுத்த மாதம் 2 கட்டாக போட்டு என்ன செய்றீங்க? வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்களே, நான் வந்து உங்களுக்கு சொல்லத்தான் முடியும். என்ன செய்ய முடியும்?
சொல்ல தான் முடியும். செயல்பாடுகளை யார் செய்யணும்? எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரிந்து பாருங்களேன். ஒரு சபக்காரனுக்கு தெரிவதை காட்டிலும் மேலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. நீங்க ஒரு ஊழியர்களுக்கு மேலான ஒரு உயர்வுல இருக்கிறீங்க. ஒன்றுமே தெரியாத ஒரு இடத்துல உட்காந்து ஆலோசனை கேட்கறதுல என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு இங்க பாருங்க, நீங்களாம் புனிதர்களுக்கு ஊழியம் பார்க்குறவங்களாம். பிரைஸ்லா, நீங்களாம் யாரு? புனிதர்களுக்கு ஊழியம் பார்க்குறவங்க. மாதாமாவுடைய பிள்ளைகள் யாருக்கு ஊழியம் பார்ப்பாங்கன்னா புனிதர்களுக்கு மட்டும்தான் ஊழியம் பார்ப்பாங்களாம். பிரைஸ்லா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர்களுக்கு பற்றின ரகசியங்களும் தெளிவுகளும் வேற யாருக்குமே தெரியாது. நம்மளுடைய ஆவி வேற, நம்மளுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்பிரிட் வேற. அந்த ஸ்பிரிட்டினுடைய நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் இப்படிலாம் உட்கார்ந்துருக்கவே மாட்டீங்க. நீயும் ஒரு பெரியதொரு ஊழியர்களாக நிற்பீர்கள். உண்மையான விசுவாசமே செத்து போச்சுங்க. நம்ம ஆர்சி கத்தோலிக்க திருச்சபையில் உண்மையான விசுவாசத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. உண்மையான சத்தியத்தை போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. எல்லா ஆசீர்வாதத்தின் ஊழியங்களே, ஆசீர்வாதத்தினுடைய காரியங்களை உற்று நோக்குகிறார். நான் என்ன சொல்றேன், ஆசீர்வாதத்தை போதிக்கிற பக்கத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. எவனாவது உனக்கு ஆசீர்வாதம் வரும் நீங்க வந்தீங்கன்னா தான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு வையா, அங்க என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, கடவுள் அங்க இருக்கிறார், இங்க இருக்காரு. எங்கங்க இருக்கிறாருன்னு பல தடவை சொல்லிட்டேன். உனக்குள்ள இருக்கிறாரு. உனக்குள்ள இருக்கிறவரை நீ சரி பண்ணு. உனக்குள்ள இருக்கிறவரை உன்னை நம்ப பண்ணு. உனக்குள்ள இருக்கிறவர் மூலமாய் நன்மை அடைய முயற்சி செய். அதை விட்டுட்டு நீ ஊழியக்காரங்களை நம்புறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எந்த ஊழியத்திலேயே சொல்லுவாங்களா ஊழியக்காரனை நம்பக்கூடாதுன்னு? நான் சொல்றேன், ஊழியக்காரனை என்ன செய்யக்கூடாது? நம்பாத. ஏன்னா நீ ஒரு ஊழியர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ ஒரு ஊழியர். ஆண்டவர் உன்னை ஊழியனாக இந்த குளோரியா மினிஸ்ட்ரியில் அழைத்திருக்கிறார். ஒரு ஊழியக்காரியாக உன்னை இந்த குளோரியா மினிஸ்ட்ரியில் அழைத்திருக்கிறார். நீயோ விசுவாசியா தான் இருப்பேன்னு சொல்லி என்ன செய்யற? அடம் பிடிக்கிற. விசுவாசிகள் தான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. விசுவாசி தான் அழுதுகிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. விசுவாசி தான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா இருக்கு. நீங்க இப்படிப்பட்ட நிலையில ஓடுனீங்கன்னா இறப்பின் நேரம் வரும். இந்த லாசருவும் இந்த பணக்காரனுடைய நிலைமை நம்மளுக்கும் என்ன செய்யும்? வரும். நீ எந்த நிலையை அடைய போறன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயம் ரெண்டுல ஏதாவது ஒரு நிலையை நீ என்ன செய்ய முடியும்? அடைந்தே தீரணும். அது விசுவசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதுக்கு அடுத்த நிலையை பாருங்க, வாசிங்க. என் நாவை குளிர செய்யும்படி அவனை அனுப்பும், நான் இந்நெருப்பில் வேதனைப்படுகிறேன் என்று கத்தினான். ஆபிரகாம் அவனை நோக்கி மகனே, மகனே, வாழ்நாளில் உமக்கு இன்பமே கிடைத்தது, லாசருக்கு துன்ப துயரமே கிடைத்தது. இதை நினைத்து பார். ஆனால் இப்பொழுது அவன் இங்கே ஆறுதல் அடைகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்துல உனக்கு உபத்திரவம் உண்டு, உபத்திரவம் உண்டு, வேதனை உண்டு, கஷ்டங்கள் உண்டு. உன்னை இந்த மனிதர்கள் எல்லாம் வெறுப்பார்கள், ஒதுக்குவார்கள். அதை நடக்கணும். உனக்குள்ள நடந்தால்தான் நீ கடவுளுடைய பிள்ளை. சோதனையின் நடுவே நடந்து போனோம், கடவுள் உன்னை கரங்களை புரிச்சு கூட்டிட்டு போவாரு. தடிக்கு நீ விழுணும், அந்த நேரத்தில் ஆண்டவர் உன்னை தட்டி தூக்கி நிறுத்துவாரு. எப்போதுங்க அற்புதம் நடக்கும்? நீ பிரச்சனை நடக்கும்போது, பிரச்சனைக்குள்ள அகப்படும் பொழுது. ஆனா அற்புதம் நடக்காத ஒரு வாழ்க்கைய, கடவுளை தேடாத ஒரு வாழ்க்கைய சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சில மனிதர்களை பாருங்க. அவர்களுக்கெல்லாம் நரகமே கிட்டும். அவங்களுக்கு அதெல்லாம் என்ன செய்யணும்? வேண்டாம், கடவுளுடைய காரியங்கள் போதும். அதான் சொல்றேன், கடவுளுக்காக நீ இழக்கணும், கடவுளுக்காக துன்பப்படணும், கடவுளுக்காக வேதனைப்படணும். அதை நீ இன்பம் என்று கருதுவாய். இதோ என்னுடைய வாழ்க்கை நாட்களில் நிறைய காரியங்கள் கடவுளுக்காக நான் இழந்திருக்கிறேன். அதை இன்று நினைக்கும் போது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் ஆண்டவர் என்னை குறைவுள்ளவர்களாக வைக்கலையே, நிறைவாகத்தான் நான் வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புலம்பல்னு சொன்னால் அது கடவுளுடைய பிள்ளைகள் உங்களுக்காகத்தான். கண்ணீர்னு சொன்னால் உங்களுக்காகத்தான். வேதனைப்படுறேன்னு சொன்னால் அது உங்களுக்காகத்தான். எனக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ ஒரு விஷயமோ
கிடையாது. ஆண்டவர் அப்படியாக என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்கள், உங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துங்க. தெராசை பிடிச்சு பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம் உன் மனசாட்சிக்கு தெரியும். கடவுள் நியாய தீர்ப்பப்ப அவர் உன்கிட்ட ஒவ்வொன்றா நீ இதை செஞ்சு அதை செஞ்செல்லாம் சொல்ல மாட்டார். என்ன தெரியுமா செய்வார்? உன் மனசாட்சியை தூக்கிட்டு நிப்பாட்டிடுவார். நீ தான் உனக்கு விரோதமாக குற்றம் சுமத்தப்படுவாய். நீ அந்த மனசாட்சிகிட்ட இதை நான் செய்யவே இல்லைன்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் இங்கே தெளிவா சொல்றாரு, நீயும் இங்கே சுகபோகமாய் வாழ்ந்தாய், அதனால் நீ நரகத்துக்கு போனாய். லாசருவோ துன்பமே அவனுக்கு கிட்டுச்சு, அவனோ நித்திய இளைப்பாற்றுதலுக்கு என்ன செய்யறான்? ஏற்புடையவனாய் மாறிட்டான். வாசிங்க. அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பாதாளம் ஒன்று அமைந்துள்ளது. உனக்கும் எனக்கும் பெரிய பாதாளம் ஒன்று அமைந்துள்ளது. எனவே இங்கிருந்து உங்களிடம் கடந்து வர ஒருவன் விரும்பினாலும் முடியாது. நானே நினைத்தாலும் திருப்படி உன்னை என்ன செய்ய முடியாது? அங்கிருந்து கொண்டு வர முடியாது. அங்கிருந்து எங்களிடம் தாண்டி வருவதும் கிடையாது. அங்கிருந்து பரலோகத்துக்கு யாரும் என்ன செய்ய முடியாது? தாண்டி வரவும் முடியாது. அங்க நித்தியம் ஒரு கெடியாரம் இருக்குமா நரகத்துல, பெரிய கெடியாரம். ஒரு பெரிய ஊழியர் காட்சியில பார்த்துருக்கிறார். அதை பார்த்தா ஒரே மாதிரி தான் நிக்குமா, எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குமா. ஏன்னா அங்க முடிவே கிடையாது, எண்டே கிடையாதுன்றாங்களே. நரகத்துல என்ன இல்ல? எண்டே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியாது? வெளியே வரவே முடியாது. பரலோகத்துக்கு அதே மாதிரி போயிட்டனாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வேற எங்கேயும் வெளியே வர மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. அதற்கு அவன், தந்தையே அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டுகிறேன். நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியமான விஷயம். அவனை என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு என்ன செய்ய? அனுப்பும்படி வேண்டுகிறேன். அனுப்புங்க. எதற்காக அனுப்ப சொல்றாரு? எனக்கு சகோதரர் 5 இருக்கின்றனர். என்னுடைய கூட பிறந்தவங்க ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த வேதனை களத்திற்கு வராதபடி அவன் எச்சரிக்கட்டும் என்றான். பாருங்க, நீ சொல்றான் அந்த வேதனையில, ஐயா நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது. எத்தனை தாய்மார்கள் சொல்றீங்க, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைய படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் என் குடும்பம் படக்கூடாது, என்னுடைய சகோதரர்கள் படக்கூடாது, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் படக்கூடாது. அப்ப எவ்வளவு நல்லவங்க பாருங்க நீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், ஐயா நான் தான் தெரியாதனமா என்ன செஞ்சுட்டேன், இந்த உலகத்துல சுகபோகம் இதுதான் வாழ்க்கை நினைச்சு நான் வாழ்ந்துட்டேன். ஆனா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது என்ன இல்ல தெரியல. அது நாலேஜ் எனக்கு இல்ல, அது புரிஞ்சுக்கிற தன்மை எனக்கு இல்ல. ஆனா இப்ப எனக்கு தெரியுது, ஆனா என்னால முடியல. ஆனா அந்த லாசருவை ஒரு நிமிஷம் என் வீட்டுக்கு பக்கத்துல அனுப்புங்க, இதோ ஒரு நிமிடம் அனுப்புங்க. அவன் போய் இந்த நிகழ்வை அவர்களுக்கு சொல்லட்டும், அவன் போய் அவர்களுக்கு எச்சரிக்கட்டும். அதுக்கு ஆபிரகாம், அதாவது பரலோகத்திலிருந்து வருத வார்த்தை பாருங்க. ஆபிரகாமோ அவர்களுக்கு மோயிசனும் இறைவாக்கினர்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். சொல்றாரு, நல்ல கவனம். அவர்களுக்கு யார் இருக்காவா? மோயிசனுடைய திருச்சட்டம் கொடுக்கப்பட்டாச்சு. இறைவாக்கினர் அநேகர் வந்து சொல்லியாச்சு. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லிட்டாங்க, கூட இருந்தவங்க சொல்லிட்டாங்க, கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாம் சொல்லியாச்சு. இன்னும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க கேட்டிருப்பாங்க, அது அவங்களுடைய பாடு, இதோட விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு திருப்படியும் அந்த பணக்காரன் சொல்றான் பாருங்க, வாசிங்க. அவனோ அப்படி அல்ல தந்தையே, அப்படியெல்லாம் இல்லைங்க. இறந்தோரிடமிருந்து யாராவது அவர்களிடம் சென்றால் மனம் திரும்புவர் என்றான். அவன் சொல்றான், இல்லைங்க நானும் அது மாதிரி தானே இருந்தேன். யாராவது இறந்தோர் உயிரோட எழுந்து, செத்தவன் உயிரோட எழுந்து அவர்களுக்கு சொன்னா தான் அவங்க நம்புவாங்க. யாரு சொல்றா? அந்த பணக்காரன் சொல்றான். அப்படிதான் உங்களுடைய நிலைமைகளை சில நேரங்கள்ல அப்படித்தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என்னமோ செத்தவன் உடனே எந்திரிச்சு சொன்னா தான்
நம்புகிற விசுவாசமா இருக்கிறது. நானும் எவ்வளவோ கத்தி பார்த்துட்டேன், எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அதான் சொல்கிறேன் பாருங்க, இந்த மாதம் சில விஷயங்களை உங்களுக்கு சரி செய்தால் அடுத்த மாதம் நீங்கள் வரும்பொழுது 2 பிரச்சனைகளோடு வருகிறீர்கள். அந்த 2 பிரச்சனையை சரிப்படி அனுப்பிச்சுட்டா அடுத்த மாதம் 4 பிரச்சனைகள் கூடிக்கொண்டு தான் இருக்கிறதே ஒழிய குறைய மாட்டேங்குது. அப்போ என்னதான் நடக்குது உங்களுக்குள்ள? என்னதான் நடக்குது? அப்போ எப்போதான் உனக்குள்ள அதிசயம் நடக்கும்? எப்போதான் உனக்குள்ள எப்படி சமாதானம் கிடைக்கும்? எப்போதான் சந்தோஷம் கிடைக்கும்? அப்போ இப்படியே வாழ்ந்து மறிக்கலாம்னு நினைக்கிறாயா? உன்னை ஏமாற்றாதே. நான் உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை. எதற்காக எப்பயுமே கட்டளைகளை பற்றி பேசுகிறேன் என்றால், எப்பொழுதுமே பாவத்தை குறித்து எச்சரித்து கொண்டிருக்கிறோம் என்றால், உனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ஒரே தடுப்பு இதுதான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இந்த உலகத்துல வேற எதுவுமே கடவுளுடைய கரங்களை முடக்குவதற்கு தடையா இருப்பது அது ஒண்ணு மட்டுமா, வேற எதுவுமே இல்லை. நீங்க கடவுளுடைய கரங்களை எப்பொழுதும் உங்களுக்கு மேல் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். நல்லா ஜெபிக்கிறவர்களாக இருந்தீர்னு வச்சிங்களேன், காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே வருவீங்களே, அப்போ கண்களை மூடி செத்த நேரம் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய கண்ணில், அதாவது உங்களுடைய சிந்தையில் ஒரு காட்சி தோன்றணும். என்னன்னா, கடவுளுடைய கரம் உனக்கு மேல் இருப்பதை போல. பிரைஸலா. அப்போ தான் உனக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ தான் உனக்கு வெற்றி கிடைக்கும். கடவுளுடைய கரம் நம்ம மேலே இல்லைன்னா நம்மளுக்கு வெற்றி இல்லை, தோல்வி மட்டும்தான். எங்கே அதிக புலம்பல் இருக்கிறதோ அங்கே சாத்தான் இருக்கிறான். எங்கே குழப்பம் இருக்கிறதோ அங்கே சாத்தான் இருக்கிறான். சாத்தான் இருக்கிறான். பாருங்க, இந்த பணக்காரை சொல்றான், இல்லைங்க, யாராவது ஒருத்தர் மரித்தவர்கள் எந்திரிச்சு வந்து சொன்னா தான் நம்புவாங்க. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஆபிரகாம் திரும்பி ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க. அதற்கு அவர் நல்ல கவனமா கேளுங்க. அதற்கு அவர் மோயிசனுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்தோரிடமிருந்து ஒருவன் உயிர்த்தெழுந்தாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. இப்ப இருக்கிற சூழ்நிலை இதுதான். 10 பேர் செத்து கிடக்குறான், 10 பேர்த்துக்கு உயிரோட எழுப்பி நிப்பாட்டி அவனுக்கு சாட்சியா நிப்பாட்டினாலும் 10வது நாள் நீ என்ன செய்ற? திரும்படியாதே வேலையை தான் செய்யற. பாருங்க, இஸ்ரேல் மக்களை அப்படித்தான் ஆண்டவர் எகிப்துல இருந்து தெரியும் எவ்வளவோ அற்புத அடையாளங்களோடு என்ன செஞ்சாரு? கூட்டிட்டு வந்தார். செங்கடலை 2ஆ பிளந்தாருங்க. பாறையை தட்டின உடனே என்ன ஆச்சு? தண்ணி வந்தது. வானத்திலிருந்து மண்ணா என்ன செய்யப்பட்டது? பொழியப்பட்டது. பாருங்க, கடலில் இருந்து அநேக காடைகள் எழும்பி வந்துச்சான் இவர்களுக்கு அசைவம் சாப்பிடுறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பகலிலே மேகத்தூணாய், இரவிலே அக்னி தூணாய் அவர்களை 40 ஆண்டு காலம், 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 40 ஆண்டு காலம் அவர்களை நடத்தினார். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க? பொய்யான தெய்வத்தை வணங்கி, பொய்யான சிலைகளை வணங்கி செய்து, இவைகளே என்னை ரட்சித்தது, இவைகளே என்னை அழைத்து வந்தது, இவைதான் என்னை காப்பாற்றணும், முட்டாள்களாக நடந்து கொண்டார்கள். முட்டாள்களாக நடந்து கொண்டார்கள். அவ்வளோ அதிசயங்களை அற்புதங்களை பார்த்தவர்களே அவருடைய நிலைமை இப்படியா இருக்கிறது. மனிதனுடைய நிலை அப்படித்தான் இருக்கு. உங்களுடைய சூழ்நிலை மந்தமாக இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் என்ன செய்யுதுன்னு தெரியல, எதை செய்தால் சரியா வரும்னு புரியல. நான் சொல்லுகிறேன், கடவுளோடு போய் அமைதியாக அமர்ந்து உட்காருங்க. அதுக்குண்டான சொல்யூஷனை கண்டுபிடிங்க. என்ன தவறு செஞ்சுருக்கோம், என்ன பண்ணியிருக்கிறோம், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். யாரும் உன்னுடைய உயர்வை தடுக்க முடியாது, யாரும் உன்னுடைய சமாதானத்தை பிடுங்க முடியாது. கடவுள் உன்னோடு இருக்கும் பட்சத்தில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. அதனால புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லி அப்ப நீங்க மனம் மாறுறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? சொல்லி கொடுத்தாச்சு. செயல்பாடுகள் தான் வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன வேணும்? செயல்பாடுகள் வேண்டும். என்ன வேணும்? செயல்பாடுகள். செயல்பாடுகள் உங்களுக்கு தான் வேணும். அதனால அதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 7 வாசிங்க, 16 முடிய. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 7 முதல்.
பிறந்த பொழுது நாம் ஒன்றையும் கொண்டு வரவில்லை, ம். இறக்கும் பொழுது எதையும் எடுத்துச் செல்லவும் முடியாது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. என்னது? பிறந்த பொழுது பிறந்த பொழுது நாம் எதையும் கொண்டு வரவும் இல்லை, ம். இறந்த பொழுது நாம் எதையும் எடுத்துச் செல்லவும் முடியாது. இதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாருமே புரிந்து கொள்ளணும். சும்மா எல்லாரும் சொத்து சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும்னு ஓடுனீங்கன்னா உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வீணாக போயிருங்க. சொத்து சேர்க்கறது உங்களுடைய மைண்டை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, முந்த பரலோகத்தையும் அதை நீதியும் திட உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். எதுவும் நம்ம சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கடவுளே நம்மளுக்கு பொக்கிஷம். ஆமென். கடவுள் தான் நம்மளுக்கு புதையல். அவருடைய பிரசனம் தான் நம்மளுக்கு எல்லாம். அது இருந்தால் எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்கும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். அவர் உனக்குள்ள இருந்தால், அவருடைய ஆவி உனக்குள் செயல்பட்டால், அது என்ன அப்படிங்கிறத பார்த்து புரிந்து ஓடுங்க. நம்ம எதையும் கொண்டு வரல, கொண்டு போப்பதும் கிடையாது. நம்ம செத்தாலும் நம்ம நெற்றில் வைத்திருக்கிற ஒரு ரூபாயை கூட கடைசியில் என்ன செஞ்சிடறாங்க, எடுத்து விட்டு தான். அவ்வளோதான் வாழ்க்கைங்க. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு செத்தா இன்னைக்கே மாறிடுச்சு காலங்கள். ஆனால் எதுக்காக ஓடுறோம்? இதை நோக்கி எதையோ பறக்கிறத பிடிக்கிறதுக்கு ஓடுறோம். ஆனால் ஒன்றுமே பிடிக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. பணம் அதிகமாக அதிகமாக பிரச்சனைகள் அதிகமாகும், புகழ் அதிகமாக புகார்களும் என்ன செய்யப்படும், அதிகமாகும். அதுக்கு ஏற்ற போல நீங்கள் அந்த பலத்தை வச்சுக்கணும். இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது வாழ்க்கையில். எதுவுமே வேண்டாம்னா சமாதானமாக சந்தோஷமாக உன் வீட்டில் என்ன செய்வ, இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். புரியுதா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு? ஆனால் அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், பிரச்சனையே வந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு பெரிய ஒரு நிலைப்பாட்டுக்கு போகணும். பெரிய நிலைப்பாடை கொடுக்க வல்லவர் யார்? இவனை நித்திய பேரின்ப வாழ்க்கை கொடுக்கின்ற வல்லவர் யார்? இயேசு ஒருவரே. அதான் இங்கே நம்ம செல்வ செழிப்பாக வாழ்கிறது மேட்ரு இல்லை. நித்தியமாக பரலோகத்தில் வாழணும், உன் பிள்ளைகள் வாழணும், உன்னுடைய ஜென்ரேஷன் வாழணும். அதை நோக்கி நம்ம பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. எனவே உணவு உடையோடு மனநிறைவு கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உணவு உடையோடு மனநிறைவு கொள்வோம். உணவு உடையோடு மனநிறைவு கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, காட்டில் இருக்கிற விலங்குகள் கூட பசித்தா தான் போய் சாப்பிடுமா. பசி அடங்கிருச்சுன்னா பேசாமல் வந்து என்ன செஞ்சிருமா, படுத்துருமா. ஆனால் மனுஷன் பசி அடங்கினாலும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு என்ன செய்வானா, ஓடிக்கொண்டே இருப்பானா. ஏன்னா நாளைக்கு வேணும், நாளானைக்கு வேணும், அடுத்த வருஷம் வேணும், எதிர்காலத்துக்கு வேணும். முதல்ல எதிர்காலத்தில் நம்ம இருப்போமான்னு தெரியணும்ல. ஆனால் எதிர்காலத்துக்காக சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை வேறொரு ஆள் என்ன செய்யும், நல்ல சந்தோஷமாக நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு உழைத்து வச்சதை சாப்பிடும். என் அன்புக்குரியவர்கள், அது இல்லைங்க வாழ்க்கை. நீங்கள் முதல்ல அதான் சொல்கிறேன், உன் பிள்ளைகளுக்கோ உனக்கு கூட வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கோ சொத்துக்களை சேர்க்கணும்னு நினைக்காதீங்க. கடவுளுடைய பிரச்சனத்தை, கடவுளுடைய கட்டளையில், கடவுளுடைய வார்த்தைகளை சொல்லி கொடுக்க விரும்புங்க. அவைதான் அவைகளை நடத்தும். அவன் நல்லவன் ஆகுறதும் தீமையாக ஒரு கெட்டவன் ஆவதும் அவர்களுடைய பெற்றோருடைய கரங்களில் இருக்கு. அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க, செபம் பண்ண சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுட்டு நிறைய சேர்த்து வைக்கிறோன்ற கவனம் செலுத்தாமல் போய் பிள்ளைகள் ஊதாரித்தனமாக விட்டுற என்றால் நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தூங்காமல் உழைச்சி சம்பாரிச்சதெல்லாம் என்னவாகும், வீண் வீண். அப்படித்தான் இருக்கு சிலருடைய வாழ்க்கை. பார்த்து மனம் மருந்துகிறேன். ஆனால் நீயோ சுதாரிப்பாய்க்கொள், ஞானம் உள்ளவனாய் நடந்து கொள். உங்களுக்கு இப்போதைக்கு பணம் இல்லை முக்கியம், உங்களுக்கு இப்போதைக்கு இயேசுதான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒருவன் உங்களை எதிர்த்து பேச மாட்டான், உங்களை எதிர்த்து வந்து நிற்க மாட்டான். கடவுளுடைய பிரச்சனை இருந்துச்சுன்னு வைங்க, உன்னை பற்றி மற்றொரு அநேகர் பேசுகிறாங்கல்ல, அந்த ஆவி பேச விடாது.
உன்னை எதிர்த்து பேச விடாது, உன்னை மரியாதை இல்லாமல் பேச விடாது. அந்த ஸ்பிரிட் நம்மளுக்குள்ள வேலை செய்யும் என்றால் உங்களை பார்த்தாலே ஒரு பய உணர்வு ஏற்படும். ஒரு மரியாதை நீங்க கேட்டு வாங்குற ஒரு சில சூழ்நிலைகள் வருது இல்ல, இதுவே கடவுளுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் தானாக அவைகள் உங்களுக்கு கிடைக்கும். இது பூராமே ரகசியம், இது ஸ்பிரிட்ல தான் நடக்கும். சாதாரணமா உலகத்தாரங்களுக்கு இது புரியாது. ஆனால் நீ கடவுளுக்குள்ள உண்மையை வாழ கற்றுக்கொள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். செல்வம் சேர்க்க விரும்புகிறவன், செல்வம் சேர்க்க விரும்புகிறவன் சோதனைகளில் வீழ்கின்றான். பாருங்க, சோதனையில என்ன செய்யறான்? வீழ்கிறான். பேயின் வலையில் சிக்குகிறான். பேயின் வலையில சிக்குகிறான். யாரு? செல்வம் சேர்க்க விரும்புகிறவன். யாரு? பணம் சேர்க்க விரும்புகிறவன். எத்தனை பேர் நான் பணம் சாக்க விரும்பவே இல்லை பிரதர், பணமே வேணாம் பிரதர், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் நான் விரும்புறதே இல்லை, எனக்கு வேண்டாம். அப்ப நீங்க எங்க இருக்கீங்க? பேயினுடைய வலையில் குள்ள, வலைக்கு சோதனைக்கு உள்ள, இதுக்குள்ள இருக்கிறீங்க. இதுதான் நிலவரம். எல்லாத்தோட நிலவரமே காலையில எந்திரிச்சாலும் பணமா இருக்குது, தூங்கும் போதும் பணமா இருக்கு, சாப்பிடும் போதும் பணம் யோசனையா இருக்கு. என்னதான் சரி, இது என்ன மனிதனுடைய வாழ்க்கை? இதுக்காகவாயா நம்ம பிறந்தோம்? இதுக்காகவா பிறந்தோம்? சொல்லுங்க பார்க்கலாம். பணம் 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 தான் ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. சிலர் அதை நினைத்து, அதான் சொல்றேன் பாருங்க, அதை நரகத்தில் வேதனைப்படும் பொழுது போய் அப்பொழுது என்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லுங்க, என்னுடைய உறவினருக்கு சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் போலி மாயே என்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கு சொல்லியாயிற்று, சொல்லியாச்சு. உங்களுக்கு முந்தைய இருக்கிறவர்கள், உங்களுடைய மூதாயர் ஜென்ரேஷன், தாத்தா பாட்டி, அவங்களெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க எங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் உனக்கு தெரியுமா? ஆனால் அவங்க நினைப்பாங்க, ஒரு வேளை அவர்கள் நரகத்துக்கு போயிருந்தா ஐயோ நம்ம பிள்ளைகளுக்கு போய் சொல்லணுமே அப்படின்னு உங்களை நினச்சி பாதனைப்படுவாங்க. ஆனால் என்ன செய்ய முடியாது, சொல்ல இந்த உலகத்தில் இருக்கும்போதே சொல்லியிருக்கணும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, வேற ஒரு நிலை போயிருந்து என்றால் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீ புலம்பி பிரயோஜனம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வாசிங்க. தீமை விளைவிக்கும் மதிகேடான பல்வேறு ஆசைகளில் அமிழ்ந்து விடுகிறான். அமிழ்ந்து விடுகிறார்கள். அப்படித்தான். காசு இருக்கனால நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பணத்தை வச்சு என்ன அடுத்து என்ன செய்யலாம், என்ன தீமை செய்யலாம், என்ன பாவம் செய்யலாம், இதை இன்னும் எப்படி 1 கோடி ரூபா ஒருத்தனை கொடுத்தா அது 2 கோடி ஆக்கணுங்கிற மைண்டில் தான் ஓடிக்கிட்டு இருப்பான். ஐயோ 1 கோடி வந்துருச்சு ஆண்டவரே, போதும் ஆண்டவரே சொல்ல மாட்டான், ஆண்டவரே இன்னும் 1 கோடியாக மாற்றுறதுக்கு வெளியே சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்பான். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்க்கை ஷரத்து சக்கர பரத்து ஷரத்து நிற்கிற பத்து சக்கரா லவி ஷரபி ஷரத்து நிற்கிற பத்து சக்கரா. நம்மளுடைய வாழ்க்கை அப்படி தாங்க இருக்குது. பழங்காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாம் மண் பிண்டங்களாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பிரைஸ்ல மண் பிண்டங்களாக இருக்கும், மண்ணுடைய களிமண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்களாக இருக்கும். எப்போ? பழங்காலத்தில். அதுக்கப்புறம் என்னது, ஈய பாத்திரம் வந்துச்சு, சில்வர் பாத்திரம் வந்துச்சு, எல்லாம் இப்போ பயன்படுத்திருக்கீங்க. ஏன்னா அதை விட இது கொஞ்சம் உயர்வு நினைச்சோம். ஆனால் இன்னைக்கு இதை காட்டிலும் அது விலை உயர்வாக வித்துக்கிட்டு இருக்கு. மண்பாண்டங்கள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு கேட்டா, அப்போ அது சாப்பிட்டா தான் ஆரோக்கியம், இதெல்லாம் சாப்பிட்டா ஆரோக்கியம் கிடையாது. புரியுதா நான் சொல்றது? நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்மளுடைய யோசனைகளோ வேற ஒன்றை நோக்கி நாட்டமாகவே இருக்கிறது. ஆனா அவை சரியில்லை என்பது எப்போ புரிகிறது என்றால் அவைகளுக்குள்ளாக நாம் இருக்கும் போதே திருப்படியும் பழச விரும்புகிறோம். அப்ப நாட்கள் இடைவெளி அத்தனை என்ன செஞ்சிருச்சு, வேஸ்டா போயிடுச்சு. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கேப் விழுந்துருச்சு, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் ஆயிடுச்சு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு மணித்துளியும் விலையேற பெற்றது, அது போனா என்ன செய்யாது, திரும்பி வராது. நம்ம போய் இனிமேல் பிறந்து வர முடியுமா? நான் 10 வயசுக்கு போகணும்னா 10 வயசுக்கு உங்களால் போக முடியுமா? முடியாது. அதனால என் அன்புக்குரியவர்களே, காலம் பொன் போன்றது. என்னது? காலம் பொன் போன்றது. அது விலை மதிக்க முடியாத விஷயங்கள். ஒவ்வொரு தருணத்தை விட்டுறாதீங்க, ஒவ்வொரு சூழ்நிலைகளை விட்டுறாதீங்க.
நீங்கள் இருக்கிற பலத்தோடு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே கடவுளை பிடித்துக் கொள்ளுங்கள். எப்படி சொல்ற, அவர் அனுபவிக்க கத்துக்குங்க, சுவைத்து பாருங்கள் அவர் எவ்வளோ இனிமையானவர் என்று. சுவைக்காதவர்கள் அவரை பத்தி என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. இவையே அவனை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்திவிடும். பண ஆசைதான் எல்லா தீமைகளுக்கும் வேர். பிரைஸ் தி லார்ட். பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறு. பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேர். வேர். பாருங்க, அது முளைச்சு காய்த்து கனி கொடுத்தால் என்ன ஆகும்? உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை வேரோடு அது பிடிங்கி எரிச்சிடும். அதனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பணம் மனிதனுக்கு அவசியம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அதை நியாயமான முறையில் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எப்படி காட்டில் இருக்கிற விலங்குகளுக்கோ இதோ வானத்தில் பறக்கிற பறவைகளுக்கு உணவளிக்கிற தேவன் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கும் அவ்வாறு செய்வார். அவைகளுக்கு உணவளிக்கிற தேவன் உங்களுக்கு உணவளிக்க மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக செய்வார். நம்மளை அந்த நிலைக்கெல்லாம் என்ன செய்ய விடலை. கடவுள் மேலும் மேலும் உயர்த்தத்தான் செய்வார். அதற்கு என்ன செய்யலாங்கிறத மட்டும் யோசித்து செய்யுங்கள். வாசிங்க. அந்த ஆசையால் தான் சிலர் விசுவாசத்தில் நின்று தவறி போய் தங்களையே ஊடுருவ குத்திக் கொள்வது போல் பல துன்பங்களை தங்கள் மேல் வருவித்துக் கொண்டார்கள். நல்லா கவனிக்கணும். நிறைய பேரு இந்த பண ஆசையில தான் வள்ளி விலகி பல துன்பங்களை தனக்குள்ள என்ன செய்யப்படுறாங்க, வர வச்சுக்கிறாங்க. அங்கே போனால் இதை செஞ்சிடலாம், இங்கே வந்தால் அதை சரி பண்ணிடலாம், அந்த மாதிரி செஞ்சால் சரி பண்ணிடலாம், இந்த மாதிரி செஞ்சால் சரி பண்ணலாம். எந்த மாதிரி செஞ்சாலும் என்ன செய்யாது, உங்களுக்கு சரி ஆகாது. உங்களே சரி பண்ணாதான் சரியாகும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 உங்களுடைய நிம்மதி கெடுக்காதபடி இந்த பணத்தின் மீது உள்ள நாட்டத்தை குறைத்து கொள்ளுங்கள். நல்ல உழைங்க. உழைப்பின் பயனை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க. அவனுடைய வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? உன் கையிட்டு செய்கிற வேலைகளை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய கையிட்டு செய்கிற வேலை அத்தனையும் நான் ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய உழைப்பின் பலனை நீ சாப்பிடுவாய். ஆண்டவர் சொல்லி கேட்கிறார், நீ உழைக்கிறத நீ சாப்பிடுவ. போதும் அந்த வாழ்க்கை நம்மளுக்கு. வாசிங்க. ஆனால் கடவுளின் அடியாராகிய நீ இவையெல்லாம் தவிர்த்து விடும். கடவுளுடைய மக்கள் இவைகளெல்லாம் தவிர்த்து விடுங்க. நீதி, பாருங்க எதை பிடிக்கணுமா? நீதி, பக்தி, விசுவாசம், அன்பு, மன உறுதி, சாந்தம் இவற்றை கடைபிடிங்க. என்னென்ன கடைபிடிக்கணுமா? நல்லா கவனிங்க. இந்த பணத்தை விட்டுட்டு நல்லா கவனமாக கேளுங்க. சொல்கிறத உன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தினால்தான், அதை எப்படி சொல்கிறது, அதை ஒரு யூஸ் பண்ணால் தான் உனக்கு பலன் கொடுக்கும். நீ ஒன்றுமே செய்யாமல் திருவடி நீ அதே விஷயத்தை போட்டு விட்டீங்கன்னா உனக்கு ஒன்று அற்புதமும் என்ன செய்யாது, நடக்காது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பண ஆசையை தவிர்த்துட்டு, ஆனால் கடவுளின் அடிமையாகிய நீர் இவையெல்லாம் தவிர்த்துடணும். கடவுளுடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துடணும். நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு போதித்தேன் பாருங்க. அந்த விஷயங்கள்ல இருந்து வெளியே வந்துடணும். வந்துட்டு நீ என்ன நீதியா இருக்கணுமா? நீதி உள்ளவர்களா இருக்கணுமா? இங்க பாருங்களே, ஒரு தவறு செய்யறவர்கள் தான் பயப்படணும். தவறு செய்யல நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்படக்கூடாது. போனே ஒண்ணுமே நீ தவறே செய்யல, நீ இந்த பொருளை நீ திருடிட்டியான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? என்னத்துக்கு சொல்றேன்னு கேட்ப. இதுவே திருடிட்டால், உண்மையாக திருடுறவர்களை கேட்டோன்னு வச்சுக்கோங்க, ஏன் திருட மாட்டேன், திருடலன்னு சொல்லுவான். ஆனால் ஒரு பதட்டம் உண்டாகும், ஒரு பயம் உண்டாகும் உள்ளுக்குள்ள. ஒரு விஷயங்கள் எப்படி சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் நீ நீதியாக இருந்த அப்படின்னு அந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நீ பயப்பட மாட்டாய், கலங்க மாட்டாய். பக்தி, இந்த பக்தியானது சிலருக்கு வரவே மாட்டேங்கிறது. இந்த பக்தி எப்படி வரும் சொல்லுங்க? கடவுள் மேல இருக்கக்கூடிய உண்மையான அன்பினால. வேதம் சொல்லுறது தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம். தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம். தெய்வத்தின் மீது இந்த பயம் தான் இந்த ஞானத்தை கொண்டு வரும். இந்த ஞானம் தான் இந்த பக்தியை கொண்டு வரும். இந்த பக்தி உங்களுக்குள்ள வேணும்னா கடவுள் மேல உண்மையான பயம் வேணும், பற்றுதல் வேணும்.
தேவையில்லாமல் ஒரு சில நேரங்களில் பாவத்தை செய்து விடுகிறோம். அந்த பாவம் எதனால வருது அப்படின்னா பயம் இல்லாதனால. நம்மளுக்கு என்ன நடந்துரும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் சில நேரங்களில் தவறுதலாக சில காரியங்களை செய்யும்போது நிச்சயம் அந்த காரியங்கள் விட்டு போகின்றன. இந்த பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். விசுவாசம், இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, எல்லாரும் விசுவாசமாக இருக்கிறீங்க, இயேசுனார் உண்மையுள்ளவராக இருக்கிறாரான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவீங்க. ஆனால் உள்ளத்திலேயோ செயல்பாடுகளிலோ அது செத்ததாக இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, செயலில் காட்ட முடியாத விசுவாசம். ஆனால் நம்மளால செயலில் காட்ட முடியல, வாழ முடியல, வாழ தெரியல. அப்போ என்ன செய்யலாம்? என் அன்புக்குரியவர்களே, விசுவாசம் எப்படி உண்டாகிறது என்றால் கேள்விகள்னால். எங்கே உண்டாகுது? உங்களுக்குள்ள நிறைய கேள்விகளை எழுப்பணும். கேள்விகள் எப்படி எழுப்பணும்னா, வேதத்தை படித்தா தானே எழும்பும். இது என்ன, அது என்ன, இப்படி தான் அப்படித்தான். என்ன நடக்குது வாழ்க்கை முறையில் சிலருக்கு புரியல. அதனால் நீங்கள் வேதத்தை நல்லா வாசித்து விசுவாசத்திற்குள்ளாகுங்க. அன்பு, அன்பே அன்பே. நான் நிறைய விதத்தை சொல்லுவேன். உண்மையான அன்பு செலுத்துகிறவங்க இந்த உலகத்தில் அநேகர் கிடையாது, ஆளுகளே இல்லை. நம்ம பிள்ளைகளாவது நடிக்கையாவது செய்வோம் அன்பு செலுத்துறது மாதிரி. ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களை யோசிச்சு செய்யிடுவோம். அதே போல் இந்த அன்பு செய்கிறது போல் நடித்தோன்னு வைங்க, குறிப்பிட்ட நாளில் என்ன செஞ்சுருவோம்? உண்மையாகவே அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடும். மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, தீமையானதின் மீது அன்பு செலுத்த உண்டாயிருது. தீமையானதின் மேலே அன்பு செலுத்துகிறோம், கடவுள் மேலே அன்பு செலுத்த முடியல. இதோ உனக்காக எனக்காக அந்த கல்வாரியில் இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், உனக்காக ரத்த சிந்தனை மேலே அன்பு செலுத்த முடியல. காரணம் அதை பற்றின உணர்வு நம்மளுக்கு இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பார்த்தும் பார்க்காதவர்களாக, உணர்ந்தும் உணராதவர்களாக, கேட்டும் கேளாதவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். இவர்களை நான் என்ன செய்ய? இவர்களை நான் எப்படி ஆசீர்வதிக்க? பிரைஸ் தி லார்ட். மன உறுதி என்னது? இது யாருக்குமே கிடையாது. மன உறுதியே கிடையாது. எங்கே பாருங்க, கடவுள்கிட்ட நீங்கள் ஒரு அற்புதம் நடக்கணும்னு வச்சுக்கோங்க, லெக் ஆஃப் த மூமெண்ட். அந்த முடியாது நம்மளால், அவ்வளோதான்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், அந்த நேரத்தில் அற்புதம் செய்வாருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த குளோரியா மினிஸ்ட்ரி அதுக்கு சாட்சி. ஒவ்வொரு குளோரியா ஜெபமான நடக்கிறதும் அதுக்கு ஒரு சாட்சி. ஆரம்பிக்கும் போது ₹1 இருக்காது. தொடங்கும் போது கூட, அந்த ஃபங்க்ஷன் தொடங்கும் போது கூட ஒரு 25% 20% அமௌண்ட் தான் கையில் இருக்கும், ஒரு பைசா இருக்காது. ஆனால் ஆண்டவரை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டோம். இதுவரைக்கும் வெட்கப்பட்டதே கிடையாது. கடைசியில் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவார், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த மன உறுதி உனக்குள்ள இருக்கணும். கடவுள் பார்ப்பார். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், சாத்தான் தான் சோதிப்பான் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சாத்தான் மட்டும்தான் உங்களைய சோதிப்பார் நினைக்க மாட்டார் கூடாது. அந்த தப்பு. வேதம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களை சோதித்தறிகிறவராய் இருக்கிறார். எப்படி இருக்காரா? எப்படி இருக்கிறாரா? அப்ப யார் சோதிக்கிறா? இங்க யார் சோதிக்கிறா? அவர் யோசிப்பாரு, ஒரு விஷயத்தை வேண்டாம் கொடுத்தா அவன் வச்சுக்குவானா, பாதுகாப்பா வச்சுக்குவீங்களா? ஏன்னா வேதத்தில் சொல்றது, பன்றிகள் மத்தியில் முத்து அள்ளி என்ன செய்யக்கூடாது, நாய்களுக்கு பரிசுத்தமானதை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுகளுக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. அதுபோல தான் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கடவுள் கொடுக்குற முத்துக்களை, கடவுள் கொடுக்குற பரிசுத்தத்தை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியல, அப்செட் பண்ண முடியல. காரணம், அந்த மன உறுதி இல்லை. உண்மையான விசுவாசம், உண்மையான சத்தியம் நம்ம இடத்துல இல்லை. அதனால் யார் என்ன சொன்னாலும் நாம் செவி கொடுக்கின்றோம், கேட்கின்றோம், நம்புகின்றோம். முதல்ல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எது சரி எது தவறு என்பதை புரிந்து வாழக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும். புரியாமல் யார் எதை சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது, நம்புகிறவர்களால் நீங்கள் இருக்கக்கூடாது. பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்கள். இந்த சாந்தம் எப்படிப்பட்டதுன்னா, பொறுமையாக இருக்கணும். பொறுமை கடலிலும்
பொறுமை கடலிலும். எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்பதான் புதுசா சொல்றோம் இல்லை. ஆனா நம்ம பொறுமையாகவே என்ன செய்யறது இல்லை, இருக்கிறது இல்லை. வேதம் என்ன தெரியுமா சொல்லு, பொறுமையா இருக்கிறவர்கள் பூமியை ஆளுகிறார்களாம். பொறுத்தார் பொறுத்தார், அதான் உண்மை. நீங்கள் ஆளுகிறவர்களா மாறணும்னா முதல்ல என்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கணும். பாருங்க, ஒரு கழுகினுடைய வாழ்க்கையில 40 வருட காலம் அது நல்லா வாழுமா. அது திருப்படி வாழணும் அப்படின்னா அதனுடைய அழகு, அதாவது மூக்கில் இருக்கக்கூடிய நெகங்கள், கை காலில் இருக்க நெகம், தன்னுடைய உடம்பில் இருக்கிற அந்த இறகெல்லாம் முளைச்சு போய் அதால் பறக்கவே முடியாது, வாழ்றதுக்கு தகுதி இல்லாமல் ஆயிருமா. பெரிய ஒரு மலையில போய் ஒரு குகைக்குள்ளாக அதனுடைய இருப்பிடத்தை தேடிக்கொண்டு அங்கேயே உட்காந்துருமா. அந்த இறகுகள் எல்லாம் ஒவ்வொன்றா உடம்புல இருக்கு பிச்சு எரியுமா. தன் அழக ஒரு பாறையில கொத்தி உடைக்குமா. தன் நெகங்கள் எல்லாம் அப்படி பிடுங்குமா. பிடுங்கிட்டு அமைதியா பொறுமையா இருக்குமா. எப்போ வரைக்கும் தெரியுமா, அதனுடைய அழகு வளரும் வரை, நெகங்கள் வளரும் வரை, இறகுகள் வளரும் வரை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு இடத்துலையும் கழுகின் செட்டைகளை அடித்து உயர பறப்பதை போல நீங்கள் என்ன செய்யணும், உயர பறக்கிறவர்களா இருக்கணும். அது முளைத்ததற்கு அப்புறம் இப்பதான் பிறந்ததை போல வெளியே வருமா. என்னது, கிட்டத்தட்ட 6 மாசம் ஒன்றை எப்படி சொல்ற, எதையும் சாப்பிடாம ஒன்றும் செய்யாம தன்னுடைய நேரம் வரும் வரை காத்திருக்குமா. ஆனா நம்ம உடனே எல்லாம் நடக்கணும், உடனே நடக்கணும். மீண்டும் அது 40 ஆண்டு காலம் உயிர் வாழுமா. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. மனிதனுடைய எண்ணம் அப்படிப்பட்டதா இருக்கு. நம்மளுக்கு அப்படி இருக்கவே கூடாது. அதனால சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்கள். எதன் மீது எரிச்சல் படாதீங்க, கோவப்படாதீங்க. இவங்க கோவப்படுறவங்க நல்லா தெரிஞ்சுங்க, நிறைய பேர் நான் பார்க்குறேன். எரிச்சல் படுறவங்களும் கோவப்படுறவங்க தான் அதிக கவலைக்குள்ளாக இருக்கிறார்கள், அதிக நோய்க்குள்ளாக இருக்கிறார்கள். அதனால அதை சரி பண்ணிக்கோங்க. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். இவற்றை கடைபிடியும். பாருங்க, எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். வாசிங்க. விசுவாச வாழ்வு என்னும் சீரிய பந்தயத்தில் தளராதீர். பாருங்க, இந்த பந்தயம் ஆண்டவரே சொல்றாரு, என்ன செய்றாரு, இது ஒரு ஓட்ட பந்தயம். கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஓட்ட பந்தயம்? அது மாதிரி இது ஒரு பந்தயம். இந்த பந்தயத்துல நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா வெற்றி நம்மளுக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வெற்றி ஜெயசீலன் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். நம்மளும் என்ன செய்வோம், வெற்றி அடையணும். அதனால ஒன்றும் மனம் தளராதீங்க. எவ்வளவு மலையே வந்து உன்னுடைய இருதயத்தில் அடிச்சாலும், பெரிய சம்புட்டி எடுத்து உன் மண்டையில அடித்தாலும் என்ன செய்யாதீங்க, நீங்க கலங்காதீர்கள். மனிதன் எதற்கு தெரியுமா சோர்ந்து போறான், எல்லாத்தையும் தாங்கிக்குவான். ஆனா மனிதனுடைய வார்த்தையின் கற்கள் அடிய மட்டும் என்ன செய்ய முடியல, தாங்கிக்க முடியல. நான் சொல்றேன், அதை தாங்கிக்க பழகுங்க. யாரும் உங்களை குறை சொன்னா உடனே நீங்களே ரீப்ளே பண்ணணும்னு நினைக்காதீங்க. கடவுள் உனக்கு விரோதமா எழும்புகிற ஒவ்வொருத்தரையும் ஒன்றுமில்லாமல் பண்ணுவா. நீ எதிரி காணவே மாட்டாய். உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கடவுளுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆசைங்க. முடிவில்லா வாழ்வை கைப்பற்றிக் கொள்ளும் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. முடிவில்லா வாழ்க்கைக்காகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க, அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. முடிவில்லா வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நம்ம குறைவுள்ள வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டோம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆசிங்க. அதை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் சிறந்த விசுவாச அறிக்கை செய்தீர். அனைத்திற்கும் உயிரளிக்கும் கடவுள் முன்னிலையிலும் போஞ்சு பிலாத்தின் முன் நின்று சிறந்த விசுவாச அறிக்கை செய்த இயேசு கிறிஸ்து முன்னிலையிலும் உமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறேன். பாருங்க, கடவுளை பாருங்க. நீங்க எப்பயுமே கடவுளை குறை சொல்ல முடியாது, கடவுளை குறை சொல்லவே முடியாது. ஏன்னா உனக்கு முன்பதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த பிலாத்துவின் முன்பதாக அவர் உண்மையான அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்தார், கடவுளுடைய பணியை செய்தார். அவர் ஒரு பெரியதொரு நிலைப்பாட்டில் பெரியதொரு கோடீஸ்வரனாக சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தவர் அல்ல, தரித்திர வாழ்க்கை வாழ்ந்தார்.
இந்த உலகத்தை உண்டாக்கியவர், அவருக்கே அந்த நிலை. நம்ம எப்படி வாழணும் நினைக்கணுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அவர் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து முடித்தார். இன்றோ நித்தம் தொட்டு நம்மளை ஆளுகை செய்கிற ராஜாவாக உட்கார்ந்திருக்கிறார். அந்த நிலை உங்களுக்கு உண்டாக கடவதாக ஆசைங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரை எக்குற்றத்திற்கும் குறை சொல்லுக்கும் இடம் தராமல் இக்கட்டளைகளை கடைபிடியும் அப்பிரசன்னத்தை கடவுள் குறித்த காலத்தில் நாம் காணச் செய்வார். Praise the Lord. கொஞ்சம் பொறுமையா இருந்து அவருடைய பிரசன்னத்திற்காக காத்திருக்கணும். காத்திருந்து அந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா கண்டிப்பா அதை உங்க கண்களால பார்ப்பீங்க. அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில உணருவீங்க. அந்த காரியத்தை யாரும் உங்களிடமிருந்து எடுக்க முடியாது, எடுக்கவே முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்பேரின்ப கடவுள் ஒரே வேந்தர் அரசர்க்கெல்லாம் அரசர் ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவர் இறப்பே அறியாத ஒருவர் அணுக முடியாத ஒளியில் உறைபவர் அவரை கண்டவர் யாரும் இல்ல, அவரை பார்த்தது யாரும் இல்லை, காணக்கூடியவர் ஒருவரும் இல்ல. பாருங்க, யாருமே அவரை பார்க்கல, ஒருவர் கூட இல்ல. அவருக்கே என்றென்றும் மகிமையும் வல்லமையும் உரித்தாக. ஆமென். ஆமென். சொல்லுங்க எல்லாரும் ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 அதனால என் அன்புக்குரியவர்களே, முதல்ல இந்த பணத்தின் மீது இருக்கிற பற்ற விரட்டிட்டு உங்களுக்குள்ள இருந்து விரட்டி விட்டுருங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்குள்ள இருக்க தீயாவி தான் என்ன செய்யுது, அதை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கு. அதை வந்து தூக்கி விட்டுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷா கடவுளுக்குள்ளாக ஒரு புது படைப்பாக புது உருவம் எடுத்தவர்களாக கழுகி சட்டையை உயர அடித்து பறப்பதை போல இனி வருகிற நாட்களில் பறங்க. உங்களுக்குள்ள இருக்க சமாதானமோ சந்தோஷமோ உங்களுக்கு வேணும்னா அந்த பணத்தினால சரி பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. பணத்தினால கண்டிப்பாக ஒன்றும் சரி பண்ண முடியாது. கடவுளுடைய பிரசன்னத்தால் தான் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட்.